வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சேனல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம எண்ணங்களை நம்ம குடிக்கிற தண்ணீரில் பதிய வச்சு எப்படி நமக்குள்ளே செலுத்துறதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இதை பற்றி நிறைய சயின்ஸ் ரிசர்ச் இருக்குது. டாக்டர் எமோட்டோன்ற ஆர்டிக்கல் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அவங்க பண்ண ரிசர்ச் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி ரிசர்ச்சை பேக் பண்ணி இதில் பேசுகிறதுக்கு நமக்கு அவ்வளோ அவசியம் கிடையாது. சிம்பிளாக சொல்ல போனால் டெய்லி நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் குடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆசை இருக்கோ, எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம சிந்திச்சுட்டு தண்ணியில் பதிய வச்சு தான் நினச்சிக்கிட்டு தண்ணி குடிக்கிறது தான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். இதை பற்றி ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, நம்ம சேனல் தான் செக் பண்ணுங்கள். இப்போது யாரெல்லாம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரி கோல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது நடந்துருந்துச்சுன்னா அந்த நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 5 செகண்ட் ப்ராசஸ். இதில் பெருசாக எஃபர்ட் கிடையாது. எங்கேருந்து வேணாலும் எந்த மூமெண்ட்லையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கார் பிடிச்சிருக்குன்னா இந்த கார் நான் அடைஞ்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டோம், இந்த கார் எங்கிட்ட இருக்கிறதாகவும் நினச்சிட்டு ஒரு 5 செகண்ட் தண்ணியை கையில் வச்சுட்டு தண்ணியை பார்த்து அந்த தாட்டை நினச்சிக்கிட்டு உடனே தண்ணி குடிக்கிறது அந்த ப்ராக்டிஸ். ஸோ நம்ம எண்ணங்கள் தண்ணியின் மூலமாக நமக்குள்ளே போய் சேருதுன்றது தான் ஒரு ஐடியாலஜி இந்த ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும். இந்த பயிற்சியை பற்றி நம்ம சேனலுக்குள்ளே பேசுகிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிட்ட சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, ஒரு நாளில் நம்மளை சுற்றி நிறைய எண்ணங்கள் ஓடும், ரேண்டம் தாட்ஸ் நிறையா இருக்கும், நல்லது கெட்டது மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி இருக்கிறப்போ தண்ணி குடிக்கிறதுன்றது ஒரு நாளைக்கு ஒரு 10 to 20 டைம்ஸ் ஒரு ஆக்டிவிட்டியாக நமக்கு இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம கான்ஷியஸாக போயிட்டு இப்போ ஒரு கோலை யோசிச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னால் அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. ஸோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்றது இன்னொரு வகையில் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு ஏற்படுற ரேண்டம் நெகட்டிவ் தாட்ஸ், ரேண்டம் தாட் ப்ராசஸ், நமக்கு இருக்கிற அந்த ஒரு ரஷ்ஷான லைஃப் நடுவில் ஒவ்வொரு டைம் தண்ணி குடிக்கும் போதும் அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ்க்காகவாது உன்னோட இலக்குகளை நினச்சி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியுன்றது தான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப நான் பேக் பண்ணுறதுக்கான காரணம். நம்மளுடைய எல்லா மேஜர் கோர்சஸ்லையுமே ப்ராக்டிசஸ்லையுமே வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பகுதியாக சொல்லியிருப்பேன். உண்மை சொல்லப்போனால் ஒரு நாளில் ஏற்படக்கூடிய ரேண்டம் நெகட்டிவ் தாட்ஸை வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு மேனேஜர் லெவலில் ஏதோ இஷ்யூ இருக்குது, பிடிக்கல, ஒரு மாதிரி ஒரு டவுனான டேயாக இருந்தால் கூட ஒவ்வொரு டைம் தண்ணி குடிக்கும் போதும் கான்ஷியஸாக நம்ம லைஃப்பில் எதை நோக்கி போகிறோம், எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணத்துக்கு நம்ம தாட்ஸை டைவெர்ட் பண்ணுறோம். பொதுவாக நம்ம எப்படி டைவெர்ட் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போடுச்சுன்னா இன்ஸ்டா பார்ப்போம், வாட்ஸ்அப் போவோம், குரூப்புக்கு போவோம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். பட் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு கான்ஷியஸ் பாசிட்டிவ் தாட்டை விதைக்க ட்ரை பண்ணுறோம். இது மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருமா, லைஃப் மாறிடுமான்றதை விட இந்த மாதிரி உங்களால் கான்ஷியஸாக பாசிட்டிவ் எண்ணங்களை விதைக்க முடிஞ்சால் உங்களுக்கு ஏற்படுற அந்த 100 நெகட்டிவ் தாட்ஸை ஒரு 10-20 பாசிட்டிவ் தாட்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஆனால் இதுவும் ஒரு ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ் மாதிரி தான். ரைட்டிங் நிறையா பண்ணுறோம், 777 டெக்னிக், 333 டெக்னிக்லாம் பண்ணுற மாதிரி கான்ஷியஸாக உங்களுக்குள்ள அந்த விதைகளை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி நான் சொன்ன சயின்ஸ் ரிசர்ச்சில் இல்லை, இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுது, தண்ணி குடிக்கும்போது நிறைய நல்ல எண்ணங்கள் உருவாகுது, அது உள்ளே போய் சேருது. இதை பற்றி ஹீடர் பாஸ்கர் நிறையா பேசியிருக்கார். உணவை சாப்பிடும்போது நமக்குள்ள ஏற்படுத்துகிற தாட்ஸ் பற்றியில் அவர் பேசியிருக்கார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதோட பேக்கப்பில் இருந்தால் கூட, அது உண்மையாக இருந்தால் கூட, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸில் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள கான்ஷியஸ் பாசிட்டிவ் சீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ டெஃபினட்டாக வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ரொம்ப ஈஸியான பேசிக்காக எஃபர்ட் இல்லாத பயிற்சிகள் இதுவும் ஒன்று. ஒரு தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க, இதுக்கு ஒரு பெரிய ப்ரீ பிளானிங் தேவையில்லை. என்னென்னா மறந்துடுவீங்க. நான் நிறைய இடத்துல அட்வைஸ் பண்ணியிருப்பேன், தண்ணி குடிக்கும்போது அந்த வாட்டர் பாட்டிலில் உங்கள் கோல்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, ஸ்டிக்கராக ஒட்டிக்கோங்கலாம் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது மறக்க மாட்டீங்க. ஒரு முதல் 5 நாள் 6 நாள் மறக்கும், உண்மைதான். பட் அது தொடர்ந்து பண்ணணுன்னா உங்கள் வாட்டர் பாட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கரிங் தான் ஈஸியான வழி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டிக்கரிங் பண்ணிங்கன்னா ஈஸி. மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி சிம்பிள்ஸ் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒவ்வொரு நாளில் ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் கூட அதுக்கு நடுவில் எனக்கு இதுதான் பிடிச்ச விஷயம், இதுதான் நடக்கணும்னு விருப்பப்படுறேன், இது என் லைஃப் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு 5 நிமிஷம் ஒரு ரேண்டம் பாசிட்டிவ் தாட்டை விதைக்கிறதுனால அந்த நாளில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், குழப்பங்கள், இல்லை நம்ம தேவையில்லாத எண்ண ஓட்டங்களை சீர்படுத்திக்க முடியும்.
இது ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ப்ராசஸ் தான். பட் டெஃபினட்டாக லைஃப்பை மாற்றிக்க முயற்சியில் ரொம்ப நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும்போது இது உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் தவிர்க்க முடியாத ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா இனிமேல் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நன்றி.